உலக தமிழர்களுக்கு வணக்கம். எங்க அரசியல் விமர்சகர் சேனலை வந்து நீங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. இதே சப்போர்ட் எங்களுக்கு கண்டினியூஸா கொடுங்க. வீடியோ வந்து கண்டிப்பா எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் வந்து மக்கள் இடத்துல ஈஸியா நம்மளால கொண்டு போய் சேர்க்க முடியும். அது மூலமா ஒரு நல்ல அரசியல் நம்ம உருவாக்கலாம். திரு விஜயகாந்த் அவர்களை விட விஜய் அவர்கள் பெரிய தாக்கத்தை அரசியல்ல ஏற்படுத்துவாரு அப்படின்னு சொல்லிட்டு திரு டிடிவி தினகரன் அவர்கள் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? டிடிவி தினகரன் இது வந்து 3வது முறையா சொல்றாரு. விஜயகாந்தை விட விஜய் வந்து 2026 தேர்தலில் ஒரு நல்ல தாக்கத்தை ஏற்படுத்துவார்னு. ஆனா அவர் வந்து 2006 சினாரியோவை மறந்துட்டாரு. 2006 பாத்தீங்கன்னா ஜெயலலிதாவும் உயிரோட இருந்தாங்க, கலைஞர் உயிரோட இருந்தாங்க. ரெண்டு பேரும் வந்து ஒரு யானை பலத்தோட இருந்தாங்க. அந்த டைம்ல கேப்டன் விஜயகாந்த் வந்து துணிச்சலா ஒரு கட்சியை ஆரம்பிச்சு அந்த அடக்குமுறையெல்லாம் சந்தித்து எதிர்த்து வந்து அந்த முதல் தேர்தலில் 8.50% ஓட்டுகள் வாங்கினாரு. 2009 பாராளுமன்ற தேர்தலில் கிட்டத்தட்ட 12% ஓட்டு வந்து அவர் வாங்கினாரு. அவர் கட்சியில வந்து 2011 எதிர்கட்சி தலைவரே வாங்கினாரு. இதுக்கெல்லாம் காரணம் வந்து அவரோட துணிச்சலான முடிவும் அவர் வந்து மக்கள் இடத்துல ஈஸியா எளிய முறையில போய் சேர்ந்ததுனாலதான் அவரால் இந்த அளவுக்கு ஓட்டுகள் வாங்க முடிஞ்சது. விஜய் வந்து அவர் ரசிகன்றதை தாண்டி பொதுமக்கள்கிட்ட இன்னும் அந்த அளவுக்கு போயிட்டு ஜெல்லாவல. டிடிவி தினகரன் எதை வச்சு அப்படி சொல்றாருன்னு தெரியல. ஒருவேளை டிடிவி தினகரனுக்கு இப்ப வந்து ஒரு கூட்டணி அமைக்கிறதுக்கு எங்க போறதுன்னு தெரியாத நிலைமையில இருக்காரு. ஏன்னா பாஜகவும் அவர் கைட்டி விட்டுருச்சு. அவரால் அதிமுக கூட்டணியில அதனால போக முடியாது. திமுகவிலையும் அவரால் போக முடியாது. ஏன்னா ஒரு கட்சி வந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், உங்க கொள்கைக்கு எதிரான கட்சி திமுக. அவர் வேற ஆப்ஷனே இல்ல. உன் விஜய் நம்பி போகணும், இல்ல சீமானை நம்பி போகணும். சீமானை நம்பி போறதுக்கு விஜய் நம்பி போறது பெட்டர் நினைக்கிறாரு. இதே மாதிரி கருத்து அவர் சொல்லிட்டு இருக்காரு. பட் அதுல வந்து உண்மை எதுவும் கிடையாது. ஏன்னா ஒரு 26 தேர்தலில் கண்டிப்பா விஜய் நல்ல ஓட்டுகள் வாங்குவாரு. ஆனா என்னோட கணிப்புப்படி ஒரு விஜயகாந்த் வாங்கின 8% ஓட்டை தாண்டி வாங்குவார்னு நினைக்கல. திரு விஜய் அவர்களுடைய அரசியல் 2026 தேர்தலுக்கான சரியான பாதையில தான் பயணிக்கிறதா? விஜய் அரசியல் வந்து ஸ்டார்டிங்ல இருந்து சரியான பாதையில போதும் நம்மளால சொல்ல முடியாது. ஒருவேளை அவங்க வந்து எலெக்ஷன் நெருங்குற டைம்ல வந்து சில யுக்திகளை பயன்படுத்தலாம். பட் இப்போதைக்கு பாத்தீங்கன்னா அவங்க வந்து நிறைய தப்பான விஷயங்கள் தப்பான முறையில தான் செஞ்சுட்டு இருக்காங்க. முதல் தேர்தல் இப்பதான் அவங்க சந்திக்க போறாங்க. இப்போ ஒரு மாற்றத்தை வந்து அவங்க மக்கள் இடத்துல கொண்டு போகணும். ஆனா ஒரு மாற்றத்தை பத்தி பேசவே மாட்டாரு. அதுவும் இல்லாம திமுக மட்டும் விமர்சிக்கிறார், அண்ணா திமுக விமர்சிக்கவே மாட்டாரு. தமிழ்நாடு நீங்க நல்லா இருக்குன்னா அது காரணமும் திமுக அதிமுக தான். சில நெகட்டிவ்ஸ் இருக்கணும், அதுக்கு காரணமும் திமுக அதிமுக தான். நீங்க வந்து ரெண்டுத்தையும் ஒரே பார்வையில தான் பார்க்கணும். நீங்க வந்து ஆனா திமுக மட்டும் எதிர்க்கிறீங்க, அண்ணா திமுக பத்தி எதுவுமே பேச மாட்டீங்க. ஃபர்ஸ்ட் நீங்க மாற்றத்தை பத்தி பேசினாதான் வந்து மாற்றத்துக்கான ஓட்டுகள் உங்கள்கிட்ட வரும். 2006 கேப்டன் வந்து 8.50% ஓட்டு வாங்கினார்னா அவரோட ரசிகர் ஓட்டு மட்டும் கிடையாது, மாற்றத்தை ஒரு பொதுமக்களும் அந்த ஓட்டுகள் போட்டதுனால 8.50% வாக்குகள் வாங்கினாரு. நீங்க உங்க ரசிகரை மட்டும் நம்பி ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்க முடியாது. பொதுமக்கள் ஓட்டி நீங்க வாங்கணும். அதுக்கான பாதையில நீங்க கண்டிப்பா போகணும். நீங்க வந்து அதை விட்டுட்டு பழைய மாதிரியே திமுக பிளேம் பண்றது, பாஜக பிளேம் பண்றது, அப்படியே அரசியல் பண்றது வேஸ்ட். 2016 நமக்கு அன்புமணி மேல எவ்வளவு விமர்சனங்கள் இருந்தாலும் 2016 மாற்றம் முன்னேற்றம் அன்புமணின்னு ஒரு நல்ல பாதையில வந்து போனாரு அவரு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆரோக்கியமான அரசியல் தான் பேசினாரு. நான் ஆட்சிக்கு வந்தா இதெல்லாம் செய்வேன், நான் ஆட்சிக்கு வந்தா வேளாண் துறைக்கு தனியா ஒரு சட்டம் நிறைவேற்றுவேன் அப்படி சொன்னாரு. அது மாதிரி நீங்க ஏதாவது புதுசா ஒரு இன்னோவேட்டிவா பேசுங்க. அப்பதான் வந்து மக்களுக்கு வந்து உங்க மேல நம்பிக்கை வரும். நீங்க இப்ப வரைக்கும் போற பாதை பாத்தீங்கன்னா ஒரு மாற்றத்துக்கான பாதையா தெரியல. 10-11 நீங்களும் போயிட்டு இருக்கீங்க. வரும் ஃபியூச்சர்ல அவர் அதெல்லாம் மாத்திப்பாருன்னு நம்புறேன். திரு செங்கோட்டையன் அவர்கள் திடீரென்று சைலண்ட் ஆயிட்டாரு. அது நீங்க எப்படி பாக்குறீங்க? அதுக்கு காரணம் என்னவா இருக்கும்? செங்கோட்டையன் சைலண்ட் ஆயிட்டாருன்னா செங்கோட்டையனுக்கு வந்து வேற எந்த பின்புலமும் கிடையாது. இப்ப டிடிவிக்கு ஓபிஎஸ்க்கு ஒரு சாதிய பின்புலம் இருக்கு. செங்கோட்டையனுக்கு அது பின்புலம் வந்து பெருசா கிடையாது கொங்கு மண்டலத்துல. அவரால் வந்து தனியா நின்று எதுவும் போராட முடியாது. அவர் எதிர்பார்த்த அளவுக்கு கட்சிக்குள்ளே அவருக்கு சப்போர்ட் எதுவும் வரல. அவர் சைலண்ட் ஆயிட்டாரு. அமித்ஷா வந்து அவர் சந்திச்சதுல அமித்ஷா வந்து அவரை சைலண்டா நீங்க போங்க, நம்ம வந்து தேர்தல் நேரத்துல பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி செங்கோட்டையன் சைலண்ட் பண்ணிருக்காரு. அதுவும் இல்லாம அவர்கிட்ட ஒரு ப்ராமிஸ் பண்ணிருக்காரு அமித்ஷா. தேர்தல் நேரத்துல எடப்பாடி பழனிசாமியோட முதலமைச்சர் வேட்பாளர் வந்து செங்கோட்டையனா மாறதுக்கான சான்சஸ் அதிகமாவே இருக்கு. தேமுதிக கட்சியோட நிலைப்பாடுகளை பாக்குறப்போ அவங்க அனைவரோடமும் நட்புல இருக்கிறாங்க. கூட்டணி பற்றி பின்னாடி அறிவிப்போம் அப்படின்னு சொல்றாங்க. எதை மனசுல வச்சுட்டு அவங்க இதெல்லாம் பேசுறாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? திருமதி பிரேமலதா விஜயகாந்த் வந்து ஒரு ஆங்கில நாளிதழ் கொடுத்த பேட்டி சொல்லியிருக்காங்க, நாங்க வந்து அனைவரும் நட்புல தான் இருக்கோம், தேர்தல் நேரத்துல கூட்டணி பற்றி முடிவு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க எதை மனசுல வச்சு சொல்றாங்கன்னா அவங்க வந்து அவங்க கட்சி அங்கீகாரத்தை தக்க வைக்கிறதுக்கு அவங்களுக்கு கண்டிப்பா ஒரு 8 சட்டமன்ற உறுப்பினர்கள் தேவை. அவங்க திமுக பக்கம் போறதுக்கான காய்களை வந்து அவங்க நகர்த்த ஆரம்பிச்சிட்டாங்க ஆல்ரெடி. இருந்தாலும் ஒரு பேக்கப்பா அதிமுக மற்றும் தவேக கூட்டணியை வந்து அவங்க வச்சிருக்காங்க. கடந்த காலம் நிறைய தப்பு செஞ்சிருக்காங்க அவங்க கட்சி. அந்த தப்பெல்லாம் திரும்ப செய்யாம இருக்கிறதுக்காக அவங்க ஒரு சைலண்ட் மோட்ல இருக்காங்க. அவங்க வந்து கடந்த கால தப்பு நிறைய கத்துக்கிட்டாங்க. அதனால வந்து ஒரு சரியான அரசியல் பாதையில அவங்க பயணிக்கிறதா நான் நினைக்கிறேன். திரு எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர் திரு செல்வ பெருந்தகை அவர்களை ஒருமையில் பேசினதை எப்படி பாக்குறீங்க? எடப்பாடி பழனிசாமி செல்வ பெருந்தகை வந்து பாத்தீங்கன்னா ஒருமையில பேசியிருக்காரு. அது ரொம்ப கீழ்த்தனமா பேசியிருக்காரு. இது வந்து ஒரு தலைவருக்கான தகுதியே கிடையாது இப்படி பேசுறது. இருந்தாலும் அவர் வந்து கூட்டணிக்கு யாரும் வரலன்ற விரக்தியில இப்படி எல்லாம் பேசியிருக்காரு. ஏன்னா திருமாவளவனை கூப்பிட்டு பார்த்தாரு, திருமாவளவன் வந்து அவருக்கு எதிராக பேசிட்டாரு. அதே மாதிரி காங்கிரஸ் கூப்பிட்டு பார்த்தாரு, காங்கிரஸ் சைட்ல இருந்து எதுவும் பாசிட்டிவான சிக்னல் இல்ல. வந்து ஃபர்ஸ்ட் திருமாவளவன் அட்டாக் பண்ணாரு, இப்ப காங்கிரஸ் அட்டாக் பண்றாரு. காங்கிரஸ் அட்டாக் பண்றதுக்கு பதிலா செல்வ பெருந்தகை அட்டாக் பண்றாரு. அது வந்து அவரோட விரக்தியின் உச்சத்தை காட்டுது.